Hi friends, welcome to Let's Code Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம எப்படி டேட்டா ஃபெச் பண்ணி அதை வந்து ஒரு மெட்டீரியல் யூஐ டேபிள்ல வந்து டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ல எதனா டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட்ஸை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னோட ரைட் சைடில் இருக்கிறது தான் npm create react அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டு அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேர் இருக்குது. கீ வந்து 1 2 3, பேர் வந்து அனதர் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டு. அதேமாதிரி வந்து கீ ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூ. இது வந்து ஒரு டேட்டா. அப்புறம் வந்து இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு சோர்ஸ் ஆஃப் டேட்டாவும் இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஆப்ஜெக்ட்குள்ளே கீ வேல்யூ பேர், கீ ஒரு நம்பரு, வேல்யூ வந்து ஒரு ஜேஎஸ் ஆப்ஜெக்ட். அதேமாதிரி டேட்டா 3ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து நம்ம இந்த டேட்டா வந்து ஃபெச் பண்ணி இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து மேப் ஃபங்க்ஷன்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவெலாம் இந்த கிளம்ஸியாக இருக்கிறத அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு தென் மெட்டீரியல் யூஐ டேபிளில் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக டூப்ளிகேட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அலைஸ் இங்கேயும் வந்திருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் அலைஸ் வந்திருக்கு. அதேமாரி இங்கேயும் பாப் இருக்குது, இங்கேயும் பாப் இருக்குது. மீதி எல்லாம் ஐடியுமே டூப்ளிகேட்டாக தான் இருக்குது. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேமை வச்சு டூப்ளிகேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த பேட்டர்னை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக இருக்குல்ல, நம்ம வந்து இந்த அரேயாக மாற்றணும். அது எப்படின்னா கான்ஸ்ட் டேட்டான்னு வச்சுக்கலாம் இதுக்கு. ஓகே, நம்ம ஒரு பேட்டர்னில் தான் நம்ம எடுத்து மாற்றணும். அதனால் என்ன பண்ணலாம், ரெஸ்பான்ஸ் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆப்ஜெக்ட் டு அரேயாக மாற்றணும்னா இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஆப்ஜெக்ட் டாட், நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்குள்ளே கீ இருக்குது, வேல்யூ இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும், இந்த வேல்யூஸ் தான் வேணும். அதனால் ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் ஆஃப் எந்த டேட்டா இதில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேருந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு டேட்டாவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து டேட்டா பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெஸ்பான்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் கன்சோல் பண்ணி. console.s ஓகே, அரேயாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அலைஸு இந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸில். அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து டேட்டா 2லேயும் சேம் பேட்டர்ன் தான், டேட்டா 3லேயும் சேம் பேட்டர்ன் தான். நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை டேட்டா 2 இதை டேட்டா 3ன்னு மாற்றிட்டு இதையும் ரெஸ்பான்ஸ் 2 ரெஸ்பான்ஸ் 3ன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு சும்மா என்ன செகண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு லாக் பண்ணி பார்க்கலாம். ஈவ் டேவ் பாப், அது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. ஈவ் டேவ் பாப். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்டை வந்து அரேயாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அதை வந்து சிங்கிள் அரேயில் மாற்றிடலாம். நம்ம வந்து கான்ஸ்ட் ஃபைனல் டேட்டா எதை வேணால் கொடுக்கலாம். ஃபைனல் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்ட் பதில் சரி, ஓகே, கான்ஸ்ட் எடுத்து இங்கே வந்து நான் ஒரு எம்டி அரே ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெஸ்பான்ஸ்லேருந்து டேட்டா எடுத்து ஃபைனல் டேட்டாவில், அப்புறம் ரெஸ்பான்ஸ் 2லேருந்து எடுத்து ஃபைனல் டேட்டாவில், 3லேருந்து எடுத்து ஃபைனல் டேட்டாவில் போட்டிருப்பேன். லாஸ்ட்டாக ஃபைனல் டேட்டாவை ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா ரெஸ்பான்ஸ் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான். ரெஸ்பான்ஸ் டாட் மேப்பு வரது வந்து ரெஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஃபைனல் டேட்டா டாட் நார்மல் அரேயில் எப்படி புஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து ஃபைனல் டேட்டாவில் என்ன இருக்குன்னு லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபைனல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 3 times push ஆகிருக்கு.
ஓகே, நம்ம வந்து ரெஸ்ஸை தான் புஷ் பண்ணோம், அதாவது 3 டைம்ஸ் புஷ் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, அலைஸ், பூப், சார்லின்னு இருக்கு. இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஸ்பான்ஸ் 2க்கும் ரெஸ்பான்ஸ் 3க்கும் மேப் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். அப்படியே இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது வந்து ரெஸ்பான்ஸ் 2ன்னு மாற்றிடுங்க, இது வந்து ரெஸ்பான்ஸ் 3ன்னு மாற்றிடுங்க. இப்போ ஃபைனல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேல்யூஸ் இருக்கும், எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் டேட்டா தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா க்ளீனாக நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டாக இருந்தது அரேயாக மாற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரே லிஸ்ட்டில் போட்டிருக்கோம், ஒரே லிஸ்ட்டில் போட்டு அது ஒரு ஸோ தட் இது மேப் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம ஈஸியாக இங்கே டிஸ்பிளே பண்ணிடலாம். சின்ன சாம்பிள் வேணால் இப்போ பாருங்கள். மேப்பு டேட்டா ஃபைன் டேட்டா டாட் மேப் டேட்டா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன். ஓகே, இப்போ நம்மளுக்கு நேம் பிரிண்ட் ஆகுது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மெட்டீரியல் யூஐ டேபிள்லேருந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணிடலாம். மெட்டீரியல் யூஐ டேபிளில் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தேவைப்படாது. இந்த இதில் போய்ட்டு நம்ம மெட்டீரியல் யூஐ டேபிள் எடுத்துக்கலாம். இந்த கோடு எடுத்துக்கிறேன். ஓகே, இம்போர்ட் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிட்டு மேலே இம்போர்ட்டில் போட்டுடலாம். க்ரியேட் டேட்டா, நம்ம ரோ வந்து இதில் ஐட்ரேட் பண்ண போகிறோம், இது தேவையில்லை. ஓகே, யூஸ் ஸ்டைலுக்கு இது ஓகே. இந்த டேட்டா அப்படியே எடுத்து போட்டாச்சு. இதுக்கு வந்துடலாம். ரோஸ்ன்னு ஒன்று இல்லை, இதுக்கு பதிலாக என்னென்னா நம்மளுக்கு ஃபைனல் டேட்டாவில் தான் டேட்டா இருக்குது. ஃபைனல் டேட்டா போட்டுடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஓகே, இங்கே நேம் வந்து மேப் ஆகிடுச்சு. நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேமு, ஐடி, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இந்த செல் எடுத்துடலாம். 2 என்ன இருக்குது, ஐடி அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஐடி, நேமு, டேட் ஆஃப் பர்த், காலம் மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஐடி, நேமு, ஓபி பாச்சா. ஓகே, ரெண்டு தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிளில் டிஸ்பிளே ஆகிடுச்சு ப்ராப்பராக. ஐடி, ஓகே, ஐடி, நேமு, டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே சூப்பராக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஜூம் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் டூப்ளிகேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அலைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப் 2 டைம், பாபு, அலைஸு, அப்புறம் அவ்வளோதான். ஈவ் 2 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இது வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். கன்சோல் எடுத்துகிட்டு ஃபைனல் டேட்டா டாட் மேப்பு ஒரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது வந்து நியூ அரேயில் போட்டுடலாம். ரெஸ்பான்ஸ் எடுக்கிறேன். ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா ஒன்று வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதை செக் பண்ணுறதுக்கு ஒரு அரே, அப்புறம் ஒன்று வந்து ரிமூவ் பண்ண யூனிக் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே. டூப்ளிகேட் செக்குன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறேன். இது வந்து ரோஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஃபைனல் டேட்டாலேருந்து லூப் பண்ணிவிட்டு இஃப் டூ செக் டாட் இன்க்ளூட்ஸ் வந்து ஒரு
ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தட் இது வந்து இன்க்ளூட்ஸு மேப்பு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் மவுஸ் ஒர்க் பண்ணால் மேலே வந்து பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி மட்டும் சொல்லலாம். என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் செக் டாட் இன்க்ளூட் என்னென்னா லிஸ்ட் டாட் நேமை தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். என்ன பண்ணோம், இது வந்து ஒரு லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் இந்த நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். இல்லாட்டி நேம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த லாஜிக் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா ரோ டாட் புஷ் ஆஃப் ரெஸ். ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோட் எழுதிட்டு. அப்புறம் இங்கே டு செக் புஷ் நேம் சரி ரோஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபஸ்ட்டு ஃபைனல் டேட்டாலேருந்து மேப் பண்ணுறேன். ஒன்றா ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த டூப் செக் இந்த லிஸ்ட்டில் நேம் இருக்கான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எனிவே நேம் இருக்காது. அப்போ என்ன பண்ணிவிடும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வந்து இது இன்சர்ட் பண்ணிவிடும். ரோஸ் டாட் புஷ் ரெஸ். அப்புறம் என்ன பண்ணோம், அதே டேட்டாவை சேம் நேமை வந்து நம்ம இங்கேயும் புஷ் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறேன், இன்னொரு டைம் ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அலைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம அலைஸ் பார்க்கும். ஃபஸ்ட் டைம் வந்து அலைஸ் இருக்காது. அலைஸ் வந்து இந்த ரோஸ்லேருந்து இன்சர்ட் பண்ணிவிடும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இன்சர்ட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அலைஸ் இருக்குது. எங்கே இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் அலைஸ் இருக்குது. இந்த அலைஸை வந்து மறுபடியும் என்ன பண்ணோம், இதை வந்து செக் பண்ணோம். டூப் செக்கில் ரெஸ் டாட் நேம் அலைஸ் இருக்கான்னு பார்க்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம இங்கே புஷ் பண்ணிட்டோம்ல, புஷ் பண்ணதுனால என்ன பண்ணோம், இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். இல்லைனா தானே நம்ம இங்கே புஷ் பண்ண சொல்லி நான் எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த லூப்லேருந்தே வெளியே வந்துடும். இங்கே மட்டும் புஷ் ஆகும். அதே மாதிரி பாபும் ஃபஸ்ட் டைம் இன்சர்ட் ஆகிடும். செகண்ட் டைம் வந்து செக் பண்ணணும், இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். செக் பண்ணலான்னா செக் பண்ணிச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா இதில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும், இதில் இன்சர்ட் பண்ணாது. ஸோ தட் நம்மளுக்கு வந்து யூனிக் ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ ஃபைனல் டேட்டாவில் என்ன டேட்டா இருக்கோ அதே டேட்டா வந்து டூப் செக்கில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே எடுத்து ஃபைனல் டேட்டாக்கு பதில் ரோஸ்ன்னு மாற்றிடலாம். இங்கே வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இங்கே வரேன், ஃபைனல் டேட்டாக்கு பதில் ரோஸ், எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூப்ளிகேட் ரிமூவ் ஆயிடுச்சு. அலைஸ் ஒரு டைம் இருக்குது, பாப் இவெலாம் ஒரு டைம் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரே ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே ஆப்ஜெக்ட்லேயே எப்படி டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இது நீங்கள் நேம் வச்சு டூப்ளிகேட் செக் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த் வச்சு டூப்ளிகேட் செக் பண்ணலாம், ஐடி வச்சு செக் பண்ணலாம். எது வேணால் பண்ணலாம். நீங்கள் இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நான் நேம் எடுத்திருக்கேன். நீங்கள் நேமுக்கு பதில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எது வேணால் மாற்றிக்கலாம். இல்லை மூணுத்தோட காம்பினேஷன் யூனிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். இங்கே கன்கேட்னேட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இடத்துலையும். சரி, உங்களுக்கு யூனிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், வெப் டெவலப்மெண்ட் ரியாக்ட் ரிலேட்டட் எதனா வீடியோஸ் போடணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.